பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே பால் பொங்குறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ மீனாவோட அப்பாவும் அம்மாவும் கோமதிக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் ஏன் சம்மந்தி வரலையா பால் காய்ச்சறதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கோமதிக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், இல்லை அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான் சொல்லிட்டு கோமதி சமாளிக்க, எப்படிப்பட்ட வேலையாக கூட இருக்கட்டுங்க, கல்யாணம் ஆகிட்டு மகனும் மருமகளும் தனி கொடுத்தனும் வர போகிறாங்க, அப்படி இருக்கும்போது வந்திருக்கணும் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம பாண்டியன் வந்துடுறாங்க. பாண்டியனை பார்த்ததும் மீனான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ மீனாவை பால் காய்ச்ச சொல்கிறாங்க. உடனே மீனா இல்லத்த நீங்கள் பால் காய்ச்சுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும், இல்லை அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ மீனாவோட அம்மாவை காய்ச்ச சொல்கிறாங்க. உடனே மீனா அவங்கெல்லாம் வேண்டாத்த நீங்கள் பால் காய்ச்சுங்கன்னு சொல்லி பால் காய்ச்ச சொல்கிறாங்க. இப்போ பாண்டியன் சரி கோமதி நான் கிளம்புறேன், எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். இல்லை எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டியன் கிளம்பி போகிறாங்க. அப்ப மீனா கிட்ட இந்தம்மா உனக்குன்னு செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அங்கிருந்து பாண்டியன் கிளம்பி போடுறாங்க. இப்ப மீனாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மீனா தனியா நின்றுட்டு இருக்காங்க. உடனே செந்தில் போயிட்டு, இங்க பாருடி, எதுக்காக தனியா நின்றுட்டு இருக்க, நீ பண்ற வேலை எல்லாத்துக்குமே நான் தான் கோவமா இருக்கணும், ஆனா நீ கோவமா இருக்கே நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே மீனா நான் இப்படிதான் என்னால இருக்க முடியும், பொய்யா சிரிச்சுட்டெல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஜனார்தன் மீனா கிட்ட இங்க பார், நீ பண்ண வேண்டிய வேலை எல்லாமே மாப்பிள்ளை பண்ணிருக்காங்க, தனியா சந்தோஷமா ராஜா மாதிரி வாழ்றதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளையே பேரை கெடுத்துட்டு இருக்காத நல்லா சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப குழலி என் அப்பா எப்பவுமே நினைப்பாரு பசங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே பிரிச்சுட்டே இல்லைன்னு சொன்னதோ உடனே மீனா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் தனியா வர நல்லா சொல்லி கேட்கல, உங்க தம்பியை கேளுங்க, இப்பவே அந்த வீட்டுக்கு போகணும்னாலும் நான் ரெடியா தான் சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இந்தாடா கிஃப்ட்னு சொல்லிட்டு கிஃப்டை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கதிர்ராஜ் 2 பேரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சரவணனும் மளிகை பொருள் மொத்தமா கொடுக்குறாங்க. பழனி மட்டும் எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. பழனி கொடுக்காம இருக்கிறத பார்த்த உடனே சுகன்யா எனக்கு அசிங்கம் அவமானமா இருக்கு, உங்க மாமா கிட்டையாவது பணம் வாங்கிட்டு ஏதோ ஒண்ணு கொடுக்கலாம் நான் சொன்னேன் இல்ல, அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மச்சான் கிட்ட நான் கேட்டேன், அவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சுகன்யான்னு சொன்னதும் எதுவுமே பேசாம அமைதியே கிளம்பி போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தர வீட்டுக்கு கிளம்பி போனதும் மீனாவுக்கு மனசு முழுக்க ஒரு மாதிரி இருக்கு. மீனா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. மீனாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு செந்தில் திரும்ப வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.